தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருச்சி கிழக்கு தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடுகின்றார். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திருமாவளவன் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். திமுக கூட்டணியில் 8 தொகுதிகளை பெற்ற விடுதலை சிறுத்தை கட்சி காட்டுமன்னார்கோயில் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். ஆனால் திமுக தரப்பிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. திருமாவளவன் சட்டசபை தேர்தலில் போட்டியிடக்கூடாது, போட்டியிட்டால் திமுகவினர் வேலை பார்க்க மாட்டார்கள், திமுக நிதியுதவி செய்யாது என எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. ஆனால் திருமாவளவன் தான் வெற்றி பெற்றால் தொங்கு சட்டசபை அமையும், அமைச்சராகலாம் என கனவு கண்டார். ஆனால் திமுகவின் மிரட்டலுக்கு பணிந்து அவர் சட்டசபை தேர்தலில் போட்டியிடவில்லை. திமுக தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தது. தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தை கட்சி பங்கு பெற்றுள்ளது. வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். திருமாவளவன் தான் அமைச்சராக வேண்டும் என்ற ஆசையை விஜயிடம் வெளிப்படுத்தினார். விஜய் சம்மதித்தார். திருச்சி கிழக்கு நடிகர் விஜய் ராஜினாமா பண்ணிய அந்த தொகுதியில் திருமாவளவனை நிறுத்த விஜய் முடிவு செய்துள்ளார். திருமாவளவன் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அதற்கு பதிலாக அவர் எம்பியாக உள்ள சிதம்பரம் தொகுதி இடைத்தேர்தல் வரும். அந்த சிதம்பரம் தொகுதியை தமிழக வெற்றி கழகத்துக்கு விட்டுக் கொடுக்க திருமாவளவன் முடிவு செய்துள்ளார். ஆக திருச்சி கிழக்கு தொகுதியில் திருமாவளவன் தாவேகா கூட்டணியில் போட்டியிடுகிறார். அவர் வெற்றி பெற்ற பின்பு ராஜினாமா செய்கின்ற திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும். ஆக திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றால் திருமாவளவன் அமைச்சராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக மனம் நொந்து போய் உள்ளது.